நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கனவு. ஆனா ஒண்ணு மட்டும் காலம் தாண்டி நிற்கும் மகனே, அது பேரு. இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற பேரு முக்கியம். பேருக்காக தான் காலங்காலமா யுத்தங்கள் நடக்குது. அந்த நடிகர் வளர்ந்து வரும் நடிகராக இருந்தபோது நிகழ்ந்த சம்பவம் இது. ஒரு திரைப்படத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருந்த நேரம், மதிய சாப்பாட்டுக்காக எல்லோரும் பசியோடு உட்கார்ந்து கொண்டிருந்த போது மற்றவர்களைப் போல எப்போது சாப்பாடு வரும் என்று அவரும் காத்துக் கொண்டிருந்தார். பெரிய சாப்பாட்டு கேரியரை எடுத்து வந்ததும் நமக்குத்தான் கொண்டு வரப்படுகிறது என்று தயாரானார். ஆனால் சாப்பாடு அவருக்கு வரவில்லை. அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்த ஒருவருக்கு சென்றது. அவரும் நீண்ட நேரம் காத்திருந்து பார்த்தார், வரவே இல்லை. இத்தனைக்கும் அந்த படத்தின் மிக முக்கியமான பாத்திரத்தில் அந்த நடிகர் நடித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு மட்டுமல்ல, எவருக்குமே வரவில்லை. அந்த படத்தின் கதாநாயகன் சாப்பிட்டு முடித்த பிறகே அனைவருக்கும் சாப்பாடு கிடைத்தது. கதாநாயகனுக்கு உயர்தர அசைவ உணவுகள் கொடுக்கப்பட்டது, மற்றவர்களுக்கோ வெறும் சாம்பார் சாதம். சிறு வயதிலிருந்தே பசி என்பதையும் பாகுபாடு என்பதையும் அறிந்திராத அந்த நடிகருக்கு இந்த சம்பவம் மிக பெரும் வேதனையை கொடுத்தது. நமக்கு நேர்ந்த இந்த கொடுமை இனி யாருக்கும் வரக்கூடாது என்று முடிவெடுத்தார். பசியால் ஒருவர் அவமானப்படுத்தப்படுவதுதான் உலகின் மிகப்பெரிய கொடூரம் என்று எண்ணினார். பின்னாளில் தான் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்தபோது கதாநாயகன் துவங்கி லைட்மேன் வரை ஒரே விதமான சாப்பாடு என்ற முறையை கொண்டு வந்தார். அவரை பின்பற்றி ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகமும் அந்த உணவு முறையை கொண்டு வந்தது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்திய நடிகர் யார் தெரியுமா? விஜயகாந்த். இன்று இவர் நடிப்பதில்லை, அரசியலிலும் முழு நேரமாக இயங்குவதில்லை. இவர் நடிப்பதை நிறுத்தி 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனாலும் தமிழக மக்களிடையே இவருக்கு மவுசு குறையவில்லை. 80களில் நடித்த இவரது படங்கள் இன்று 2010களில் பிறந்து வளரும் குழந்தைகளும் பார்த்து ரசிக்கும் அளவுக்கு எவர்கிரீன் பட்டியலில் இருக்கின்றன. புரட்சி கலைஞர், இதுதான் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பட்டம். இந்த பட்டம் போலவே அவர் திரையுலகிலும் அரசியலிலும் செய்த புரட்சிகள் ஏராளம். சிவப்பாக இருப்பவர் மட்டுமே நடிகராக முடியும் என்ற சூழல் நிலவிய காலகட்டத்தில் நடிக்க தெரிந்தால் போதும், நிறமெல்லாம் ஒரு விஷயம் அல்ல என்று தன்னை இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டியவர்தான் விஜயகாந்த். 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள் விருதுநகரில் அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் விஜயகாந்த். சிறு வயதிலிருந்தே சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராகவே இருந்தார். இதனால் படிப்பில் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை. அப்பா அழகர்சாமிக்கு மதுரையில் ஒரு அரிசி ஆலை இருந்தது. பள்ளிக்கு செல்லாமல் அரிசி ஆலையில் சிறு சிறு வேலைகள் செய்து வந்த விஜயகாந்த் சினிமாவுக்குள் நுழைவதற்காக மதுரையில் இருந்து சென்னை நோக்கி வந்தார். தொடக்கம் முதலே பல புறக்கணிப்புகள். எந்த இடத்திலும் விஜயகாந்துக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏற்கனவே திரையுலகத்தில் கோலோச்சியவர்களின் ஆதிக்கத்துக்கு மத்தியில் விஜயகாந்தை யாரும் கண்டுகொள்ள தயாராக இல்லை. விஜயகாந்த் வாய்ப்பிற்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது அவரை சினிமாவுக்குள் அழைத்துச் செல்ல போராடியவர் நடிகர் குள்ளமணி. விஜயகாந்துக்கு சினிமா வாய்ப்பு கிடைப்பதற்காக அவரை 2 வீலரில் அழைத்துக் கொண்டு சினிமா தயாரிப்பு நிறுவனங்களுக்கு செல்வார். அங்கு தனக்கு தெரிந்தவர்களிடம் பேசி விஜயகாந்துக்கு வாய்ப்பு கேட்பார். பெரும்பாலான கதவுகள் திறக்கப்படவே இல்லை. அதன் பிறகு விஜயகாந்தை வைத்து இயக்க சில இயக்குநர்கள் முன் வந்தார்கள். பட வாய்ப்பும் கிடைத்தது. 1979ஆம் ஆண்டு வெளியான ஓம் சக்தி மற்றும் 1980ஆம் ஆண்டு வெளியான தூரத்து இடி முழக்கம் உள்ளிட்ட படங்கள் விஜயகாந்துக்கு ஓரளவுக்கு அடையாளத்தை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து 1981ஆம் ஆண்டு S.A. சந்திரசேகர் அவர்களின் இயக்கத்தில் வெளியான சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படம் கொடுத்த வெற்றி விஜயகாந்த் என்னும் மனிதரை தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகராக மாற்றியது. S.A.C. விஜயகாந்த் கூட்டணியில் 17 படங்கள் வெளியாகின. இந்த வெற்றி கூட்டணி தொட்டதெல்லாம் ஹிட் என்னும் அளவிற்கு சக்சஸ் பார்முலாவை உருவாக்கி இருந்தது. நடிக்கும் எல்லா திரைப்படங்களிலும் அதிரடி காட்சிகளில் அதிகம் நடிப்பார். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் எனும் இரு எதிர் துருவங்கள் கோலோச்சிய தமிழ் சினிமா உலகிற்குள் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்க துவங்கியிருந்தார் விஜயகாந்த். ரஜினி, கமல் என இருவரும் சண்டை காட்சிகளில் நடித்தாலும் விஜயகாந்தின் சண்டை காட்சிகள் விறுவிறுப்பு நிறைந்ததாக இருக்கும். கிராமப்புற ரசிகர்கள் இதை விரும்பவே தொடர்ச்சியாக இது போன்ற படங்களிலேயே நடிக்க துவங்கினார் விஜயகாந்த். சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது மட்டுமல்லாமல் விஜயகாந்தின் வாழ்க்கையில் திருப்பு